ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோல் ஆஃப் சமையல். டுடே நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண பன்னீர் எல்லாத்தையும் நான் ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாய் வச்சிருந்தேன், ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ இது கூட நான் பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீரை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அப்படியே நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வச்சு ஃப்ரை பண்ணாச்சு. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. மேலே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.